இந்தியன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம G Squareல 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் RTI மூலமாக தகவல் கோரியரின் பெயர் விவரங்களை முறைகேட்டில் ஈடுபட்டவரிடமே தெரிவித்த அரசு அதிகாரியின் உதவியாளரின் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளரான தென்னரசு என்பவர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர் வீடு கட்டும் திட்டத்திற்காக சமர்ப்பித்த ஆவணங்களை வழங்க கோரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக மனு அளித்திருந்தார். அதனை பெற்றுக்கொண்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரி ஆவணங்களை வழங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. மாறாக ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரியின் பெண் உதவியாளர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபரையே தொடர்பு கொண்டு தென்னரசுவின் விவரங்களை கோரியுள்ளார். மேலும் தனது தகவல்களை யாரிடமும் தரக்கூடாது என கோரி கடிதம் அளிக்கும்படியும் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபரை பெண் உதவி ஆய்வாளர் அறிவுறுத்தியுள்ளார். இல்ல மேடம், இப்ப இதுல இவனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? ஐயோ, அதையும் கொடுத்து பெட்டிஷனும் கொடுத்துருக்கேன். இப்ப இன்னொருத்த வேற பேரால கட்டி அராஜகம் பண்றேன் அப்படி இப்படின்னு. இன்னொருத்த வேற பேர்ல எப்படி மேடம் நீ கொடுப்பியா? அதெல்லாம் கொடுத்துருக்கிறது எங்களுக்கு தெரியுது. அவன் அப்படி போட்டிருக்கான். அப்புறம் தகவல் ஒரு நடிச்சரத்துல என்னன்னா, இது வேலை உத்தரவு நகல் வழங்கப்பட்ட எதன் அடிப்படையில கொடுத்திய மறுபடி தீர்மான நகல், அப்புறம் வங்கி பாஸ் புத்தகம் ஏறின வரவு செலவு புத்தக ஜெராக்ஸ். இதெல்லாம் இவன் கேக்குறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? இவன் யாரு கேக்குறதுக்கு? இது தொடர்பான ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் RTI மூலமாக மனு அளித்தவரின் பெயர் விவரங்களை கசியவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது.